காலையில் ஏர்லி ரைசிங், சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து பழகுங்க. இது சத்துவத்தை வளர வைக்கும். ஃபெய்த், விசுவாசம் என்பது சத்துவகுணத்தினுடைய ஒரு அம்சம். சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திருக்கிறது, குளிக்கிறதுங்கிறது இந்த ஃபெய்த்தை வளர்க்கும். ஒன்று. அடுத்து பகலில் தூங்குறது. பகலில் தூங்குனா ரொம்ப தாமசங்க. அது சத்துவத்தை இழுக்கும், மூளையை மட்டுப்படுத்தும். உங்களுக்கு சாஸ்திர நம்பிக்கை போன்ற பெரிய தெய்வீக ஆசீர்வாதங்களை இல்லை என்று ஆக்கும். பிராமணங்கள்லாம் இந்த ஃபெய்த்தில் சாம்பியன்ஸ். அதெல்லாம் அவங்க யாகம் பண்ணி தெய்வத்தை வர வச்சாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஆன்மீக ஸ்ட்ரென்த் உள்ள சாம்பியன்ஸ் அந்த பிராமணன் கூட பகலில் தூங்கினா என்ன ஆகும்னு சம்பர்த்த மகரிஷி சொல்கிறாரு. சம்பர்த்த ஸ்மிருதியில் சம்பர்த்த மகரிஷி 32வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஒரு பிராமணன் பகலில் தூங்கினால் அவனுக்கு ஏற்படும் சத்துவகுணத்தின் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு அவன் தூங்கி எழுந்த உடனே தலையோடு குளிச்சுட்டு சூரிய தரிசனம் பண்ணிவிட்டு காயத்ரி மந்திரத்தை 800 தடவை சொல்லணும். அப்போ தான் அவன் சுத்தமான பிராமணன் ஆகிறான் அப்படின்னு ஸ்மிருதியில் சொல்கிறார் சார்.